மதசார்பற்ற ஜனதாதள கட்சியிலிருந்து பிரஜ்வல் ரேவண்ணாவை நீக்க கட்சி தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாரதி ராஜா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்? இந்த விவகாரம் தொடர்பாக கட்சி தலைமை இவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா பாரதி ராஜா? கண்டிப்பாக பிரஜ்வல் ரேவண்ணாவின் வீடியோ விவகாரம் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஏனென்றால் சொந்த கட்சியைச் சேர்ந்த, அதாவது மதசார்பற்ற ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களே பிரஜ்வல் ரேவண்ணா மீது அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். அவர் செய்திருக்கும் இந்த செயலுக்கு தாங்கள் எப்படி ஊடகங்களுக்கு பதிலளிப்பது என தெரியவில்லை. பார்க்கும் இடங்களில் எல்லாம் ஊடகங்கள் இதே கேள்வியை கேட்கின்றன. தங்களால் இதற்கு பதில் கூற முடியவில்லை. பிரஜ்வல் ரேவண்ணாவோ அல்லது கட்சியோ எந்த விதமான விளக்கமும் அளிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி இதை கையாள்வது? எனவே அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று காலையில் இருந்தே மதசார்பற்ற ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தான் கட்சி தற்போது ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. முதல் கட்டமாக பிரஜ்வல் ரேவண்ணா இந்த ஒட்டுமொத்த ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக அதிக அளவில் பெயர் அடிபடுவது பிரஜ்வல் ரேவண்ணா தான். எனவே அவரை முதலில் கட்சியில் இருந்து நீக்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது. இந்த இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை நடைபெற உள்ள சட்டமன்ற குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவரது தந்தை ரேவண்ணா மீதும் இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, பாலியல் குற்றச்சாட்டு. அவரது வீட்டில் பணிபுரிந்த ஒரு பணிப்பெண்ணே அவர் மீது புகார் அளித்து அதுவும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர் மீதும் கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த இரண்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே நாளை நடைபெறும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நேற்று வரை 60 வீடியோக்கள் என்று கூறப்பட்ட நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பாக 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருப்பதாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுவும் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் சிறப்பு தணிக்கை குழு, அதாவது எஸ்ஐடி, நாளை பிரஜ்வல் ரேவண்ணாவின் வீட்டிற்கு சென்று விசாரணையை தொடங்க இருக்கிறது என்பது தற்போது தகவலாக வந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.